ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான பலன்கள் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விரத நாட்களை கொண்டு வருகிறது. அதே வழியில் ஆபத்தான நாட்களும் இந்த வாரத்தில் உள்ளது. இயற்கை சீற்றங்களால் விஷ ஜந்துக்களால் இந்த வாரம் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 அன்று பஞ்சமி திதி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும் போது நல்ல பாம்பு கண்ணுக்கு தெரிஞ்சா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பு ஏதோ அடிச்சு கிடிச்சு கொண்டு விடாதீங்க. நல்ல பாம்பு தெரிஞ்சுன்னா பாருங்க, கண் கொளிர பார்த்துட்டு வந்துடுங்க. வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். 17/8/2026 அன்று வானத்தில் கழுகு வட்டமிட்டுச்சுன்னா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பையும் பார்க்க முடியல, கருடனையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களையும் கருடன் நாகர்களையும் தரிசனம் செய்யுங்கள். இந்த வாரம் தனுசு ராசி என்பதற்கு விரத நாட்கள் தான் வருகிறது. 18/8/2026 அன்று சஷ்டி விரதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். சஷ்டி விரதம் இருக்கலாம். 21/8/2026 அன்று வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். 23/8/2026 அன்று ஏகாதசி விரதம். அன்றைய நாள் வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். தனுசு ராசி என்பதற்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானமான 10வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 17/8/2026 அன்று மாலை இரவு 8 மணி வரை உங்களுக்கு 10வது வீட்டிலே சந்திர பகவான் இருக்கிறார். 10லே சந்திரன் இருக்கும்போது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம், சம்பாத்தியம், தொழில் நன்றாக இருக்கும். சந்திர பகவான் 11ஆம் இடம் வரும்போது நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு 19, 20, 22ஆம் தேதி இந்த 3 தினங்களும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள், குடும்பத்தோடு ஒரு கார் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் 19, 20, 22 இந்த 3 தினங்களும் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. அருவியில் போய் குளிக்கக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது. கடலில் போய் குளிக்கக்கூடியவர்கள் அப்படி நீந்திக்கிட்டே உள்ளே போகக்கூடாது. 19, 20, 22 இந்த 3 தினங்கள் தனுசு ராசி என்பர்கள் போயே தான் ஆகணும் அப்படின்னா கவனமாக சென்று கவனமாக வாங்க. ஏன்னா இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. 20ஆம் தேதி காலையிலிருந்து 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் அதுவரை 12வது வீட்டிலே சந்திர பகவான் நேச்சமாக செல்வார். 12வது வீட்டிலே சந்திர பகவான் அதுவும் கேட்டை நட்சத்திரத்திலே வரும்போது 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை தனுசு ராசி என்பர்கள் எதிலும் கவனமாக நிதானமாக இருக்கணும். நண்பர்கள் கூப்பிட்றாங்க, குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டுடலாம், கோயிலுக்கு போய்ட்டுடலாம் அப்படின்னு உங்கள் பயண போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியல, போய் தான் ஆகணும்னா கவனமாக போயிட்டாங்க, ஆபத்தில் போய் சிக்கிக்காதீங்க. 22ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கடல் அலைகளால் பாதிப்பு வரும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. 19ஆம் தேதி பேரலைகள், கடல் அலைகள் வரும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. 20ஆம் தேதி சுற்றுலா ஸ்தலங்களில் விபத்து ஏற்படும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. அப்போ சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடியவர்கள், அருவியில் குளிப்பவர்கள், படகு சவாரி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வருகிறார். ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வருவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஜென்ம ராசிக்கு சந்திரன் வரும்போது நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு, உறக்கம் கிடைக்கும். நல்லா படுத்து தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 22, 23, 24 வார இறுதி நாட்கள் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகை ஆபரணம் கூட எடுக்கலாம். புதிதாக வீடு கட்டுவதற்கு, சுப காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வார இறுதி நாட்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாரம் தொடக்கத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருந்தாலும் 19, 20ஆம் தேதி லாபஸ்தானத்திலே சந்திரன் வரும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 22ஆம் தேதி கேட்டை நேத்திரத்திலே சந்திர பகவான் வரும்போது விஷ ஜந்துக்களால் தேள் கடி, பூராங்கடி, பாம்பு கடி இந்த மாதிரியான விஷ ஜந்துக்களால் கடிபடக்கூடிய தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வாரம் தனுசு ராசி என்பதற்கு நாட்கள் காட்டுகிறது, பஞ்சாங்கம் கூறுகிறது. அதனால் ஆபத்தில்லாமல் உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பர்கள் இந்த வாரம் விரத நாட்களை தவறாமல் கடைபிடிங்க. தெய்வ அனுகிரகத்தின் மூலம், தெய்வ பலத்தின் மூலம் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் தெய்வம் காப்பாற்றிவிடும். தனுசு ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு அர்ஜென்ட் பட்டு நீங்கள் நிதானம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு செயல்படாமல் போயிடும். உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டில் இருக்கும்போது எந்த காரியத்தையும் நீங்கள் நிதானமாக தான் செய்யணும், அவசரம் இல்லாமல் தான் பார்த்துக்கணும். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே 12ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு அவசரம், ஒரு பொறுமையில்லாத்தனம், அதிகமாக கோவப்படுறது, அட வா போகலாம் என்ன ஆயிரும், அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த அவசரம் கோவத்தனத்தை தான் செவ்வாய் ஏற்படுத்தும். அந்த அவசரம் கோவத்தனம் இல்லாமல் இந்த வாரத்தை தனுசு ராசி என்பர்கள் நிதானத்தோடு கடங்கள், நிம்மதி பெறுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.